நம்ம பேசிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஓப்பல் ஸ்பேஸ். ஓகே சார், நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது லொகேஷன் பார்த்தீங்கன்னா மதுரவாயல் பைபாஸ். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது ஆர்டிஓ ஆஃபீஸை கிராஸ் பண்ணிங்கன்னா மதுரவாயல் பைபாஸ் ரோடு. ஓகே. அதை கிராஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங் ரோடுக்கு முன்னாடி 500 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சைட்டு. நீங்கள் ரோட்டில் வரும்போது லெஃப்ட் சைடில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்துடும். தாம்பரம் சரௌண்டிங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து பிளாட்டை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை சார். ஏன்னா இப்போ நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு நியர்பேல இருக்குது. ஸோ எப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாட்ஸ் ரேட் எல்லாமே வந்து ஹையாக தான் சார் இருக்கும். ஸோ நம்ம சைட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் சார் கோட் பண்ணியிருக்கீங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துக்கு தாங்க. தாம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24 hours செக்யூரிட்டி சர்வீஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க நம்ம ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்குது. ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வாங்க நம்ம ப்ராஜெக்டில் போயிட்டு ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2 ஏக்கரில் அமைச்ச ப்ராஜெக்ட். அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து CMD ஆண்ட்ரா அப்ரூவ்டுங்க. நம்ம ப்ராஜெக்டில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 48 பிளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வாங்க நம்ம சைட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேங்க நம்ம சைட்டில் வந்து டோட்டலாக வந்து 48 பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் பிளாட்ஸ் வந்து சேல் ஆகிடுச்சுங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 30% ஆஃப் பிளாட்ஸ் மட்டும் தாங்க சேலுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பல் ஸ்ப்ரிங்கோட மெயின் ரோட்டில் இருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெனிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் போர்டு வச்சு ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து கான்கிரீட்ல வந்து உங்களுக்கு ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கான ஃபெசிலிட்டியுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு EB கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோலாரில் வந்து ஸ்ட்ரீட் லைட்மே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான அமெனிட்டிஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமெனிட்டியாகவே இருக்கும். ஸோ வாங்கினாங்க அங்கே போயிட்டு காட்டுறேன். இதாங்க அந்த மெயின் அம்யூனிட்டிஸ். ஸோ நீங்கள் குழந்தைங்களை வந்து வெளியே பார்க் கூட்டு போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சைட்டுலேயே வந்து பார்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான பிளேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கூட நீங்கள் யோகாவுமே பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்க வந்து ஒரு ஜிம் போற பர்சனா இருந்தா கூட பரவாயில்லைங்க. நீங்க வந்து வெளியே ஜிம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம சைட்லயே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்னை சுற்றி பார்த்தாலே தெரியும் வந்து ஃபுல்லி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சைட்க்கு அப்படியே நீங்க பேக் சைட்ல பார்த்தாலே தெரியுங்க ஃபார்மசியுமே வந்து நியர்பைல இருக்கு. அடுத்த அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே வந்து மெஷர்மெண்ட்டோட ஸ்டோன் கல்மே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு சேல்ஸ் மேனேஜர் வந்து கூட இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சைட் வந்து அப்படியே ஒரு ஃபுல் வியூவில் பாருங்கள். சேல்ஸ் மேனேஜர் வந்து கூட இருக்காங்க. ஸோ சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சார் கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், ஐ மகாலட்சுமி. ஸோ பார்க்குற மக்களுக்கு வந்து நம்ம கம்பெனியோட நேம் அண்ட் ப்ராஜெக்டோட நேம் சொல்லுங்கள் சார். நம்ம கம்பெனி பேர் வந்து ஜேம் ஃபவுண்டேஷன். ஆஃபீஸ் பூந்தமல்லி, ஹெட் ஆஃபீஸ் வந்து பூந்தமல்லி. ஓகே சார். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பேர் வந்து இது நம்ம பேசிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஓப்பல் ஸ்பேஸ். ஓகே சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக எங்கே சார் லொக்கேட் ஆயிருக்கு? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரவாயல் பைபாஸ். நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்போது ஆர்டிஓ ஆஃபீஸை கிராஸ் பண்ணிங்கன்னா மதுரவாயல் பைபாஸ் ரோடு. அதை கிராஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் ரிங் ரோடுக்கு முன்னாடி 500 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி ரைட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சைட்டு. நீங்கள் ரோட்டில் வரும்போது லெஃப்ட் சைடில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்துடும். பார்க்குற மக்களுக்கு நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் மேடம், ப்ராஜெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஏக்கர் 48 பிளாட் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணியிருக்கோம். இது அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தா ரோட்டில் அவுட்டர் ரிங் ரோட்டுக்கும் மதுரவாயல் பைபாஸ் ரோட்டுக்கும் மிடில் இருக்குது. கிஷ்கிந்தா மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட சைட்டு. சைட்டில் என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம்? அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம்.
காங்கிரீட்டில் ரோடு கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வாலும் காங்கிரீட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது பொதுவாக லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இந்த பிளாக் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். நல்ல கிராண்ட் ஆர்ச்சி, நல்ல பெரிய மெயின் கேட்டு, ஒரு செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சார் நம்ம சைட் வந்து என்ன அப்ரூவ் சார்? சிஎம்டி அப்ரூவ்டு, சிஎம்டி ரெரா அப்ரூவல் இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 பேங்கோட அப்ரூவல் இருக்குது. நீங்கள் HDFC, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி ஃபெமிலியர் பேங்க் எதில் வேணால் நீங்கள் லோன் போய்க்கலாம். நமக்கு அப்ரூவலே இருக்குது. அவங்க சைடில் ஓகே அப்படின்னா நமக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி ரெடியாக இருக்குது. இங்கே வந்து லேண்ட் பை பண்ணுறவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வந்து நியர்பைல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது சார்? ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சான் அகாடமி, லார்ட் இன்டர்நேஷனல், லயோலா, வேல்ஸு, மாதா ஸ்கூல்ஸ் பஞ்சமே கிடையாது, நிறைய இருக்குது. வெளியே வந்தால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரீச் பண்ணுற மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்மளோட மெயின் கேட் வரைக்கும் பஸ் இருக்குது. நான் சொன்ன ஸ்கூல் எல்லாமே நம்ம மெயின் கேட் வரைக்கும் பஸ் வருது. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் என்ன மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது சார்? காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சாய்ராம், தனலட்சுமி, சிஐடி, மாதா, எம்சிசி, கிரசண்ட்டு. ஓகே சார். காலேஜுக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே சார். ஸோ அதே மாதிரி வந்து மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்ப்பாங்க சார். பஸ் ஸ்டாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து நியர்பைல இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது சார்? பஸ் ஸ்டாப் நீங்கள் வெளியே நம்ம சைட்லேருந்து வெளியே மெயின் ரோடு கிஸ்க்கு தான், மெயின் ரோடு போன உடனே பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே லோக்கல் இங்கேருந்து ரைட் எங்கே வேணாலும் வெளியே தாம்பரம், மெயினாக தாம்பரம் போவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணணும். பஸ் நிறைய இருக்குது. எவ்ரி 15 மினிட்ஸ் வரைக்கும் பஸ் இருக்குது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 4.5 கிலோமீட்டர், ஜிஎஸ்டி ரோடு 4 கிலோமீட்டர், தாம்பரம் மார்க்கெட் 3.5 கிலோமீட்டர். ஹாஸ்பிட்டல்ஸும் அது மாதிரி தான், எல்லாமே இந்த சரௌண்டிங்லேயே நான் சொன்ன ஏரியாலே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அன்னை அருள் இருக்குது, ஹிந்து மிஷன் இருக்குது, ஏஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லை, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பேசிக் எல்லாம் நம்ம சரௌண்டிங்லேயே இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி வந்து மக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் வெளியூர் போகணும், ஸோ அதுக்கு வந்து பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து நியர்பைல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்ம சைடில் வந்து ஆமினி பஸ் ஸ்டாப்பும் அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் வந்து எத்தனை கிலோமீட்டர் சார்? ஆமினி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 9 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ரோடு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் போகிறோம். பைபாஸில் போகிறதுனால 9 கிலோமீட்டர்ஸு. ஆனால் நீங்கள் 2 வீலர்லையோ கார்லேயோ போனீங்கன்னா 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். தாம்பரம் சரௌண்டிங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து பிளாட்டை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை சார். ஏன்னா இப்போ நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடுக்கு நியர்பைல இருக்குது. ஸோ எப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஸ் ரேட் எல்லாமே வந்து ஹையாக தான் சார் இருக்கும். ஸோ நம்ம சைட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் சார் கோட் பண்ணியிருக்கீங்க? நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 4499 ரூபா நம்ம பண்ணிக்கிட்டு. இப்போ வரைக்கும் தான் அந்த ப்ரைஸ். இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சரௌண்டிங்கில் எல்லா ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி. 5,000, 5,500 பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறது 4,500 ரூபாய்க்கு பண்ணுறோம். ஓகே சார். 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த சரௌண்டிங்கில் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,800, 2,3 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து 4,500, 5,000க்கு மேலே போகுது. இன்னொரு 1 இயரில் இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 80 ஃபீட் ரோடாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் வந்து பார்த்து அந்த கிஷ்கிந்தா மெயின் ரோடு 30 ஃபீட்டாக இருக்குது, 80 ஃபீட் ரோடாக வருது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா ப்ரைஸ் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சதாங்க நம்மளோட ஜெயம் ஃபவுண்டேஷன் பிரசன்ஸ் ஓப்பல் ஸ்ப்ரிங். ஸோ மறக்காம நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபார் சைட் விசிட்க்கு உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரிவித்து டேரக்டாக பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. இடையில வந்து நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. சேல்ஸ் மேனேஜர் வந்து சைட்டை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 4499 per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மறக்காம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ளாட்ஸை இப்போவே புக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.